وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الله أكبر الله أكبر الله أكبر كبيرا. الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, புனித ரமதானுடைய மாதத்திலே பரந்தான நோன்புகள் எல்லாம் நோற்றுவிட்டு ஐதுல் ஃபித்ருடைய தொழுகையையும் நிறைவேற்றிவிட்டு நல்ல ஒரு சபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமான், நல்ல அமல்கள், இபாதத்துகள் அனைத்தையும் அங்கீகரித்து சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானுடைய மாதம் எப்படி இபாதத்தாக, இறையச்சமாக, ஈமானாக இபாதத்துகளை கொண்டும் அமல்களை அலங்கரித்தும் நம்மை நாம் கழித்தோமோ ஆக்கி கொண்டோமோ, அதே போன்று மரணம் வரை நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ரமதான் நமக்கு தருகின்ற பாடமாக, படிப்பினையாக இருக்கின்றது. நிச்சயமாக மறுமை என்பது நிச்சயமாக நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், லயஜ்மஅன்னக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ். சந்தேகமே இல்லை, நீங்கள் அந்நாளில் நீங்கள் அனைவரும் ஒன்று கூட்டப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அந்நாளில் ஈமானை கொண்டும் அமல்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டும் தான் வெற்றி அடைய முடியும். ஈமானை கொண்டும் அமல்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டுதான் நாம் வெற்றி அடைய முடியும். உலகத்திலே செல்வந்தன் என்பதற்காக வெற்றி அடைய முடியாது. உலகத்திலே நான் கல்விமான் என்பதற்காக நான் வெற்றி அடைய முடியாது. உலகத்திலே மிகப்பெரியவாதி நான் வெற்றி அடைய முடியாது. வெற்றி என்பது ஈமானிலே, அமல்களிலே அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கொண்டுதான் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, அந்த மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக நம்மை நாம் தயார்படுத்தக்கூடியவர்களாக மௌத்து வரை இருக்க வேண்டும். எப்படி ரமலானுடைய காலத்திலே ஒரு இபாதத்தை விட்டோம் என்றால் கவலைப்பட்டு உடனேயே அந்த இபாதத்தை நிறைவேற்றி விட்டோமோ, ரமலானுடைய காலத்திலே எப்படி பேணுதலாக எல்லா நோன்புகளையும் வைத்தோமோ, ரமலானுடைய காலத்திலே எப்படி எந்த ஃபர்து தொழுகையும் விடவில்லையோ, ரமலானுடைய காலத்திலே எப்படி இபாதத்தாக, ஈமானாக, இறையச்சமாக வாழ்ந்தோமோ, அதே இறையச்சத்தையும் ஈமானையும் நம்முடைய மௌத்து வரை கொண்டு வந்தால் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி அடைய முடியும். சகோதரர்கள், ரமலானுக்காக இபாதத் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ரமதானியாவாக நாம் இருக்கக்கூடாது. ரப்பானியாவாக இருக்க வேண்டும். ரப்பானியா என்றால் அல்லாஹ்விற்காக இருக்கக்கூடியவர்கள், ரப்புக்காக வாழக்கூடியவர்கள்.
ரமதானியா என்றால் பெருநாள் பிறை வரை வாழக்கூடியவர்கள். பெருநாள் பிறை தெரிந்து விட்டது என்றால் முடிந்து விட்டது, அவ்வளவுதான் இபாதத். பெருநாள் அறிவிப்பு வந்து விட்டது என்றால் பல பேருக்கு ஃபஜ்ர் தொழுகை கூட இருக்காது பெருநாள் அன்னைக்கு கூட. அப்படி இருக்கக்கூடாது. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், நபியே உங்களுடைய மௌத் வரை தொழுகை நிலைநாட்டுங்கள். பெருநாள் அறிவிப்பு வரை இல்லை, பெருநாள் அறிவிப்பு வரை இல்லை. நபியே மௌத்தாகும் வரை நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க வீங்க தொழுதார்களோ, எந்த நபி அல்லாஹ்வை நினைத்து அழுது கண்கள் தாடிகள் நினைந்ததோ, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மௌத் வரை தொழுகை நிலைநாட்டுங்கள். உலகத்தை விட்டு வரும் அந்த நிமிடம் வரை தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எப்படி பெருநாளுடைய தொழுகைக்காக நாம் தயாராகி வந்தோமோ, எப்படி ஜும்ஆவுடைய தொழுகைக்காக தயாராகி வந்தோமோ, அதே போன்று அஸருக்கும் வர வேண்டும், அதே போன்று மக்ரிப் இஷா ஃபஜ்ருக்கும் வர வேண்டும். தொழுகையாளியாக நாம் ஆக வேண்டும். ஆனோம் என்றால் நாளை மறுமையிலே ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, மறுமையிலே வெற்றி வெற்றி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹஷ்ர் அத்தியாயத்தில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை நீங்கள் சிந்தியுங்கள், நாளை மறுமையின் வெற்றிக்காக சொர்க்கத்தை அடைய நான் என்ன அமல் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக நீங்கள் சிந்தியுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, முழுமையான தொழுகையாளியாக நாம் மாற வேண்டும். முழுமையான தொழுகையாளியாக நான் மாற வேண்டும். எப்படி ரமதானுடைய காலத்திலே சஹருக்கு எழுந்தோமோ இல்லையா, எப்படி பிள்ளைகளை எழுப்பினோமோ, அதே போன்று மற்ற நாட்களிலும் ஃபஜ்ருக்கு நாம் எழ வேண்டும். பிள்ளைகளை எழுப்ப வேண்டும், ஃபஜ்ருக்கு எழுந்திருங்கள் என்று. சஹருக்கு எப்படி கூப்பிடுவீங்க? தூக்கிட்டா விட்டுருவீங்களா? விட்டுருவாங்களா? டைம் ஆச்சு இல்லையா, பாங்கு சொல்ல போது 5 நிமிஷம் தான் இருக்கு, 10 நிமிஷம் தான் இருக்குதா, சீக்கிரம் திரி என்று எப்படி எழுப்புவீர்களோ அதே போன்று எழுப்ப வேண்டும் மற்ற நாட்களிலும் ஃபஜ்ருக்கு. ஏனென்றால் சகோதரர்களே, தொழுகை என்பது சொர்க்கத்துடைய சாவியாக இருக்கின்றது. தொழுகை என்பது சொர்க்கத்தின் சாவியை திறவுகோலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கூலி என்னவென்றால் சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கூலி என்னவென்றால் சொர்க்கம். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே, மௌத்தாகும் வரை இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன். என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அذ்குருக்கும், நானும் உங்களை என்னுடைய அருளை கொண்டு என்னுடைய முஹப்பத் அன்பை கொண்டு உங்களை நான் நினைவு கூறுகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஷ்குரூனி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், மாறு செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வலா தகூனு, காஃபிர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்கள் அல்லாஹ்வை மறந்ததை போன்று முஸ்லிமே நீயும் ஆகிவிடாதே, நீயும் ஆகிவிடாதே. சொல்லிவிட்டால் சொல்கிறார், என்னை மறப்பார்களோ தன்னைத்தானே மறக்கும்படி நாம் செய்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அல்லாஹ்வை மறந்தவர்கள் பாவிகள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். யார் அல்லாஹ்வை மறந்து வாழுகின்றார்களோ, அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இபாதத் இல்லாமல் வாழுகின்றார்களோ, அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவன் பாவி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். தொழுகை விடுவது நரகத்திற்குண்டான பாவம். தொழுகை விடுவது நரகத்திற்குண்டான பாவம். கபர்ல நம்ம தனியா இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை நினைவு கூற வேண்டுமா இல்லையா? கபர்ல இருக்கும் பொழுது பல பேர் நம்மளை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ் நம்மை நினைவு கூற வேண்டும் என்றால், கபர்ல நம்ம இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை நினைவு கூற வேண்டும் என்றால் சகோதரர்களே,
வாழும் பொழுது அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும். வாழும் பொழுது உயிர் இருக்கும் வரை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தே இருந்தால் கபரிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைத்து விட்டது என்றால் இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் யோசிச்சு பாருங்க. சொல்றேன், எத்தனையோ வசனங்கள் இருக்கின்றது. இன்னல் லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா خالدين فيها لا يبغون عنها حولا. யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வார்களோ அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுவார்கள். خالدين فيها, அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். கடமையான நோன்புதான் ரமதானுடைய மாதத்திலே முடிந்து விட்டதை தவிர நோம்பில் செய்கின்ற எல்லா இபாதத்துகளும் பிற நாட்களிலும் இருக்கத்தான் செய்கின்றது, விட்டுவிடக் கூடாது. நோம்புல தொழுத மாதிரி இரவு தொழுகை மற்ற நாள்ல தஹஜ்ஜுத் தொழுகையாக இருக்கின்றது, இருக்கா இல்ல? நோம்புல எப்படி குர்ஆன் ஓதிட்டே இருந்தோமோ அதே போன்று மற்ற நாட்களிலும் நாம் எடுத்து ஓத வேண்டும். அமல் செய்யக்கூடியவர்களாகவே நாம் ஆக வேண்டும். இருந்தோம் என்றால் உலகத்துடைய படைப்புகள் எல்லாம் நம்மை நேசிக்கிறது. இதோ சூரியன் நம்மை நேசிக்கிறது, சந்திரன், செடி கொடிகள், பறவைகள், மிருகங்கள், மலக்குமார்கள் எல்லாம் நம்மை நேசிக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வார்களோ படைப்பினங்களை அந்த அடியாரை நேசிக்கும்படி நாம் செய்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை மறந்து வாழுவது எவ்வளவு பெரிய நன்றியற்றத்தனம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. நம்ம ஒருத்தருக்கு உபகாரம் செய்கின்றோம், அவர் நம்மை மறந்தாலே என்ன சொல்கிறோம்? நன்றி கெட்டவன் என்று பேசுகின்றோமா இல்ல? நாம் ஒருவருக்கு உபகாரம் செய்கின்றோம், அவன் பார்த்தும் நம்மை பார்க்காமல் சென்று விட்டால் என்ன சொல்கிறோம்? நன்றி கெட்டவன் என்று பேசுகின்றோமே என்றால் நம்மை படைத்தவனுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஆகவே நல்லா சொல்கிறாரா, இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், எனக்கு நீ நன்றி செலுத்தி வந்தால் என்னுடைய அருளையும் பரக்கத்தையும் உனக்கு நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், என்னை எனக்கு நன்றி செலுத்துவதை நீ புறக்கணித்து விட்டாய் என்றால் என்னுடைய தண்டனை மிக கடுமையானது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மான் இந்த அத்தியாயத்திலே பதிவு செய்கிறார். சகோதரர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது, அல்லாஹ்வை நினைவு கொண்டே வாழுவது, சரிங்களா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. யார் என்னுடைய உபதேசங்களை புறக்கணித்து வாழுகின்றார்களோ, யார் என்னுடைய உபதேசங்களை புறக்கணித்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு துனியா வாழ்க்கை நெருக்கடியா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நோன்பு காலத்தில் எவ்வளவு நிம்மதி இருந்துச்சு. தொழுகிறோம், துவா செய்யறோம், திக்ர் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், தராவே தொழுகிறோம், பயான் கேட்கிறோம், எவ்வளவு நிம்மதி மனசுக்குள்ள அமைதி கிடைச்சதா இல்ல? எவ்வளவு பெரிய ராஹத்தான். கடைசி நோம்பு நேற்று எவ்வளவு கவலையா இருந்துச்சு, ரமதான் முடிய போகுதேன்னு சொல்லி இல்லையா? காசு தீர போகுதேங்கிற கவலையை விட ரமதான் முடிய போகுதேங்கிற கவலை எவ்வளவு பெரிய கவலையா இருந்துச்சு. கவலைப்பட்டோமா இல்ல? இல்ல அடுத்த வருஷத்தை அடையிற பாய்க்கிட்டு ஆள்லாம் எங்களுடைய நோம்புகளை எல்லாம் கபூல் செய்ய, நாங்க ஏதாவது தவறு செஞ்சா மன்னிச்சுக்கே ஆள்லாம் அல்லான்னு கேட்கிறோமா இல்ல? இபாதத்துல மன நிம்மதி இருக்குது, காசு பணத்துல இல்ல. ஆடம்பரமான வாழ்க்கையில் இல்லை, இபாதத்திலே மன அமைதி, இபாதத்திலே மன நிம்மதியாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், என்னை மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், என்னை நினைவு கூறுவதை கொண்டுதான் உங்களுடைய கல்புகள் அமைதி நிம்மதி பெறுகின்றது, அமைதி அடைகின்றது. யார் என்னுடைய உபதேசங்களை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு துனியாவுடைய வாழ்க்கை நெருக்கடியாகத்தான் இருக்கும், கஷ்டமாத்தான் இருக்கும். மறுமையில் அவனை நாம் எழுப்பும் பொழுது குருடனாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்போது அந்த அடியான் கேட்பான், قال رب لما حشرتني اعمى وقد كنت بصيرا. அல்லாஹ்வே, உலகத்திலே நான் பார்வை உடையவனாகத்தானே இருந்தேன். அல்லாஹ் சொல்லுவான், ஆமா என்றால் எங்கே சென்றது என்னுடைய பார்வை? அல்லாஹ் சொல்லுவான், قال كذلك اتتك اياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. உலகத்தில் நீ எப்படி என்னை மறந்து வாழ்ந்தாயோ. அல்லாஹ் அக்பர் கூறும் பள்ளியிலிருந்து சப்தம் வந்த உடனே
யாருக்கோ கூப்பிடுறாங்க, நமக்கு என்ன என்று எப்படி நீ புறக்கணித்தாயோ அதே போன்று இன்றைய நாளிலே உன்னை நான் புறக்கணிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படி ரமலானுடைய மாதத்தில் இபாதத் செய்தோம் அதே போன்று மௌத் வரை இபாதத் செய்கின்ற நிறைவான ஈமானையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக. நிறைவான ஈமானை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாழும் அனைத்து காலத்திலும் நிறைவான ஈமானுடன் வாழ அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மரணத்துடைய நேரத்திலும் அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவான ஈமானை அல்லாஹ் தஆலா தருவானாக. பிறந்ததிலிருந்து இப்போது வரை செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. நம்மீது அல்லாஹ் தஆலா மென்மேலும் அருளையும் கருணையும் காட்டுவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருக்கு அருகிலே அமருகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது மனைவி, மக்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா மன அமைதியை, மன நிம்மதியை தருவானாக. மஸ்ஜித் அக்ஸாவை பாபர் மஸ்ஜிதை அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிம்களுடைய கரத்திலே கொடுப்பானாக. காசா பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. அடுத்த ரமலானையும் அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.